சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரமோட நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற வீர தீர சூரன் பாகம் 2. அது என்ன பாகம் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். எஸ், இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. என்னடா செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பார்ட் அப்புறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் நிறைய புது ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு சூப்பரான ஆக்ஷன் பேக்கடான ஃபேமிலி ஃபிலிம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து ஈஸியாக சொல்லிடலாம். விசாகத்தில் நான் பார்த்துக்கிறேன். எஸ்யூ அருண்குமாரோட படங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு படமுமே வந்து ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். எல்லா படத்துலையுமே வந்து அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக கன்வே ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு டோன் வந்து இந்த படத்துலையும் கன்வே ஆகியிருக்கா கரெக்டாக, இதுலேயும் அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு டிக் போட்டுக்கலாம். சூப்பராக கன்வே ஆகியிருக்கு இந்த படத்தோட ஆக்ஷன். அதாவது அவர் சொன்னதை இந்த படத்தில் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அது கண்டிப்பாக இந்த படத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். போட்ட பிளான் கரெக்டாக நடக்குது, எங்கே எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. இது வந்து படத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப நோட்டிசபிளாக என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக். ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வந்து ஓவராலாகவே வந்து சூப்பராக நிறைய சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, படத்தில் வந்து ஒரு பழைய விக்ரம் சாரோட ஒரு பழைய பாட்டோட ரீமாஸ்டர் வெர்ஷன் இருக்குது. அது வரும்போது கண்டிப்பாக தேட்டரை தெரிச்சிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த சீனை வந்து போய் பாருங்கள். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வருது, அதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்லாம் என்னென்ன கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் சார் வந்து காளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த காளிங்கிற கேரக்டரை சுற்றி தான் இந்த மொத்த கதையுமே வந்து நகருது. ஆப்வியஸாக அதுதான் ஹீரோங்கும் போது அப்படி தான் இருக்கணும் இல்லையா? இருந்தாலும் நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நிறைய கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு யாரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரைட்டிங்கில் மேபி பிசிறு தட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அந்த விஷயம் இல்லாமல் கதை வந்து அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் ஆனாலும் நம்ம ஃபோக்கஸை வந்து நீங்கள் காளி மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டிங் வந்து இந்த கதையில் போயிருக்கு. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? ஃப்ளாஷ்பேக் போயிட்டு மறுபடியும் முன்னாடி இருக்க சம்பவங்கள் அதெல்லாம் வந்து டைலாக்ஸ்லேயும் சின்ன சின்ன இடங்களில் கூட ஹிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைலாகை மிஸ் பண்ணிங்கனாலும் ஒரு பெரிய லிங்க் வந்து நீங்கள் இந்த கதையில் விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் படத்துக்கு லேட்டாக போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே போய் கூட உட்காந்துருங்க. அப்போ தான் இந்த கதை வந்து இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்து புரியும். இதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் வந்து இந்த படத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. எண்டிங்லேயே இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன டைலாக் மூலமாகவும் செகண்ட் பார்ட்டுக்கான ஹைப்பையும் வந்து இந்த படத்தில் மெருகேற்றிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஆக்ஷன். டைரக்டர் வந்து சொன்னதே அதுதான். இது வந்து ஒரு கருத்துள்ள படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பக்காவான ஒரு ஆக்ஷன் பேக்கடான படம். அதை வந்து நீங்கள் நம்பி வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்து ஆக்ஷனுக்கு குறை வைக்காமல் உங்களுக்கு கன் ஃபைட் வேணுமா இல்லை கத்தி ஃபைட் வேணுமா அந்த மாதிரி ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபி வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மனுஷன் என்னமா இருக்காருன்றீங்க, இன்னும் அவருக்கு அவ்வளோ வயசான மாதிரியே தெரில. ஃபிசிக்கும் சரி அவரோட அந்த சாம்னஸும் சரி இன்னும் குறையாமல் அதே மாதிரி இருக்குது. நம்ம இருமுகனில் ஒரு மாதிரி சட்டிலான ஒரு விக்ரம் வந்து பார்த்துருக்கலாம். ரா ஏஜென்ட்டாக வந்திருப்பாப்புல ஸ்டார்டிங் சீனில். அந்த ஒரு டோன் வந்து இந்த படம் ஃபுல்லுமே வந்து கேரி அவுட் ஆகுது. இடையில அவருக்கு லவ் சீன்ஸ் வந்தாலும் அந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து தெரியவே இல்லை. ஓகே, இந்த மனுஷன் வந்து இதையும் பண்ணுவாப்புல அதையும் பண்ணுவாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த காளிங்கிற கேரக்டர் வந்து கச்சிதமாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் துஷாரா விஜயன் இவங்களுக்கு வந்தோம் அப்படின்னா, காளி அவங்க விக்ரம் சாரோட ஒய்ஃப் அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. காளிங்கிற கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு கெத்து இருக்கோ அந்த அளவுக்கு டாமினன்ஸாக இவங்களோட கேரக்டருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது, ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு வந்து அடங்கி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ வெளியே எவ்வளோ பெரிய கெத்தான ஒரு ஆள், பழைய கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வீட்டில் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அவங்களோட டாமினன்ஸ் இவர் விக்ரம் சாரோட ரோல் மேலே அது வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு பயங்கர நோட்டிசபிளாக நான் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லி இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்யூ அருண்குமாரோட படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரோட வைபுங்கிறது பயங்கரமாக சூட் ஆகிருக்கும். சேதுபதியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, பண்ணையாரும் பத்மினியும்ல அப்படியே நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து இருக்கும். சித்தாலயம் ஆப்வியஸாக அந்த ஒரு மண் வாசனைங்கிறது லைட்டாக தெரியும். இந்த படத்துலையும் அந்த மதுரையை சுற்றி நடக்கிற ஒரு கதைக்களம், அங்கே ஒரு திருவிழாவில் நடக்கிற ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த திருவிழா வைப்பும் சரி அந்த ஊரோட வைப்பையும் வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த வைப்பு கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருவிழா மாதிரி இருக்குது, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது படம். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படம். ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் சுராஜ் இருக்கார். சுராஜோட ஒரு வில்லனிசம், ரொம்ப சட்டிலான ஒரு வில்லனிசம் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பயங்கர கோவம் வரும் அந்த கேரக்டரை பார்த்தா, அந்தளவுக்கு சூப்பராக அந்த வில்லனிசம் வந்து ப்ளே ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லி ஆகணும். ஸோ கதை வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு டைலாக் நீங்கள் விட்டிங்கனாலுமே வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். இவன் யாருடா, இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழும்பலாம். ஸோ அந்த கதையை நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கதை வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்லைனில் சொல்ல போனால் வீரதீர சூரன் ஒரு சம்பவம் தான் அப்படிங்கிறதே சொல்லலாம். இது இல்லாமல் செகண்ட் பார்ட், அடுத்த பார்ட்டோட லீடு, செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லீடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா காளிங்கிற ஒரு ரிட்டையர்டு கேங்ஸ்டர், ஒரு மதுரைக்குள்ளே இருக்கிற ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாப்பில். இவர் மறுபடியும் ஒரு பிரச்சனைனால அந்த கேங்ஸ்டர் லைஃப்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே போனாரா இல்லையா, அவங்க ஃபேமிலியை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னா இவனுக்கு கதையெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி என்ன இந்த ஆள் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து நமக்கு அழகாக பில்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த சீனில் இவர் பண்ணுற ஒரு சில விஷயம்லாம் பார்த்துட்டு இது சாதாரண ஆள் பண்ணுற மாதிரியே தெரியலையே, இந்த அளவுக்கு இவர் பண்ணுறாருன்னா இவர் யார் அப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே எழும்பிடுது. அதோட பதிலாக தான் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பண்ண ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் காமிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு பெரிய சம்பவம் என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வீரதீர சூரன் பாகம் 1க்கு நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நீங்கள் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து இந்த படத்துக்கு என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.